ராமையா, ஏன் வேண்டாங்கிறீங்க? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. எடுத்துக்கங்க ப்ளீஸ். ஐயா, இப்ப எதையும் சாப்பிட்ற மனநிலைமையில இல்லைங்கய்யா. என் மனசும் வயிறும் அந்த அளவுக்கு நிறைஞ்சு போயிருக்கீங்கய்யா. என் வாழ்க்கையில இந்த நாளை மறக்கவே முடியாதுங்கய்யா. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். பொதுவா ஒரு வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரன அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறதே பெரிய விஷயங்கய்யா. ஆனா நீங்க அதையும் தாண்டி எனக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டீங்கய்யா. ஐயா, வீட்டுக்கு வந்த சொந்த பந்தமெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன அபி பாப்பாவுக்கு தாய் மாமா நான் நிறுத்தி முறை செய்ய சொன்னிக்கலையா? அந்த மனசு யாருக்குமே வராதுங்கய்யா. ராமையா, நான் ஒன்றும் பெருசா பண்ணல. நீங்க என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய முறையத்தான் நான் செய்ய சொன்னேன். அதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷனலா ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும், என்னைக்கும் என் குடும்பத்துல இருந்து உங்களை நான் பிரிச்சு பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் அதை பெருசா நினைக்கிறீங்க? இல்லைங்கய்யா, எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயங்கய்யா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அபி பாப்பா என்கிட்ட ஆரம்பத்துல இருந்து அதிகமா கோவப்படும். எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசும். என் கூட ஒட்டாமே இருந்துச்சு. ஆனா போக போக மத்த குழந்தைங்க மாதிரியே அபி என் கூட பேச ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்கய்யா. ஆனா இன்னைக்கு அபி வளர்ந்து பெரிய மனுஷியாகி எனக்கு தாய் மாமன்ற ஸ்தானத்தை கொடுத்து மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு என் காலில் விழுந்தப்ப ஐயா அப்படியே என் உடம்புல செலுத்து போச்சுக்கய்யா. ஐயா, எனக்கு இதை விட என் வாழ்க்கையில என்ன பெருசா சந்தோஷம் வந்துட போகுது. ஐயா, போதுங்கய்யா, இது போதும், இது போதுங்கய்யா. அபிமனசு மாறினதுக்கு காரணம் கூட சுடரம்மா தான் ஐயா. சுடரம்மா இந்த வீட்டுக்கு வரலன்னா இந்த வீட்டுல எதுவும் நடந்திருக்காதீங்கய்யா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராமையா. அபி மனசு மாறி கண்டிப்பா இப்ப பேசுற மாதிரிதான் உங்ககிட்ட பேசுவா. ஏன்னா நீங்களும் ரொம்ப நல்லவர். இந்து அக்கா போனதுக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாரையும் அக்கறையோட பாத்துக்கிட்டீங்க. இப்படி யாருன்னு காட்டுற.
என்ன இது? நாம எதிர்பார்க்காத எவ்வளவோ ட்விஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போல. ஒரு முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி இவ்ளோ பெரிய விஷயத்த யாருக்கும் தெரியாம கபோர்ட்ல மறைச்சு வச்சிருக்காங்க. அஞ்சலி அப்போ இந்துவோட குழந்தை கிடையாதா? அவளையும் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்களா? இது சூப்பரான மேட்டரா இருக்கே. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அஞ்சலி அஞ்சலின்னு அவன் மேல அப்படியே பாசத்தை பொழியறாங்க. ஆனா கடைசியில அந்த குட்டி பிசாசு இந்த வீட்டோட வாரிசே இல்லையா? இந்த ஒரு விஷயம் போதும் புதுசா ஒரு பூகம்பத்தை இந்த வீட்ல உருவாக்குறதுக்கு. ஆண்டி, நீங்க கையில வச்சிருக்க பேப்பரு சுடரமா விட்டுட்டு போனதானே? நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் போய் அவங்ககிட்ட கொடுத்துறேன். ஏய் அஞ்சலி, இந்த பேப்பர்ல என்ன விஷயம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அதுல என்ன இருந்தா என்ன? சுடரமா அந்த பேப்பரை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு படிக்காம அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கறதா மேனஸ். அந்த பேப்பரை கொடுங்க. போடி. ஏய் குட்டி பிசாசே, எனக்கே மேனஸ்னா என்னன்னு சொல்லி தெரியும். இரு இரு, உன்னை வச்சுதான் இந்த வீட்ல நான் ஒரு பெரிய கேமே ப்ளே பண்ண போறேன்.